ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? சில பேர் டைலரிங் வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஏற்கனவே கட்டிங் வீடியோ போட்டிருந்தோம். வியூஸ் ரொம்பவே போகலை. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே குக்கிங் வீடியோ தான் பார்க்குறாங்க. அதனால நம்மளுக்கு டைலரிங் வீடியோ வந்து வியூஸ் போகவே இல்லை. இருந்தாலும் அதில் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது ரொம்பவே ஈஸியாக இருக்குக்கா, நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப ஈஸியாக புரியுது, நல்லா சொல்லிக் கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுங்க, போட்டிங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி, வியூஸ் போகலைனாலும் பரவாயில்ல, நம்ம சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் பேராக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம இன்றைக்கி ஸ்டிச்சிங் வீடியோ போட்டுடலாம் தெளிவாக அப்படின்னு சொல்லி, நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. வீடியோவை கட் பண்ணாமல் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. நான் தெளிவாக இன்றைக்கி ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம ஈஸியாக எப்படி தப்போங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ தைக்க ஆரம்பிக்கலாமா? நம்ம ஏற்கனவே வந்து கட் பண்ணி காமிச்சது வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் கட் பண்ணி காமிச்சோம். அது வந்து நீங்கள் டிசைன் இருக்கிறதுனால அது சரியாக தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி ப்ளெயினாக ஒரு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். அதே மெத்தேடெல்லாம் ஒன்று தான், வெட்டினதெல்லாம் அதுதான். இப்போ வந்து நான் இப்போ கட் வளைவு பட்டியை ஃபஸ்ட்டு தைச்சிக்கலாம். இது நான் அப்படியே டபுளாக அப்படி மடித்து போட்டு வெட்டியிருக்கேன். துணி இருந்ததுன்னா அப்படி மடித்து போட்டு வெட்டிக்கலாம். துணி இல்லைன்னா தான் நீங்கள் இன்னொரு பீஸ் வெட்டி நீங்கள் ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். இப்போ நான் டபுளாகவே இப்படி வச்சுருக்கேன். இப்படி தைச்சிக்கலாம். இதுக்குள்ளார வந்து ஒரு ஸ்டிப்புக்காக ஒரு துணி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வெட்டி உள்ளார ஸ்டிப்புக்காக ஒரு துணி. உங்களுக்கு அளவெல்லாம் நான் கட் பண்ணையிலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு 1/4 இன்ச்சு விட்டு அந்த இடத்துல தையல் போட்டுக்கலாம். ஆமாம், ரெண்டையும் இதே மாதிரி மடித்து வச்சு தைச்சிக்க வேண்டியதுதான். எப்படி கட் பண்ணோம் என்னன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதீங்க, பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ கை மடித்து தைச்சிக்கலாம். இந்த மார்க் பண்ணியிருந்தோம்ல, 1 இன்ச்சு விட்டு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் உள்ளார மடிக்கிறதுக்காக. 1 இன்ச்சில் அப்படியே மடித்து வச்சு ஒரு ரஃப் தையலாக போட்டுக்கலாம், எம்மிங் பண்ணுறதுக்காக. ரஃப் தையல் போட்டால் தான் நம்ம ஈஸியாக பிரிக்கலாம். அதுக்காக டென்ஷனை லூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரஃப்பாக ஒரு தையல். அடுத்த கையையும் ஜாயின் பண்ணிக்கலாம். பக்கத்தை ஒண்டியும் மாற்றி விடாதீங்க, பார்த்துக்கோங்க. நம்ம முன்வெட்டு வெட்டியிருக்கோம்ல, முன்வெட்டு நம்ம இங்கே முடிஞ்சதுன்னா அங்கே தான் ஆரம்பிக்கணும். எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல தான் ஆரம்பிக்கணும். இப்போ வந்து நம்ம முன்வெட்டு பக்கம் இந்த பக்கம் இருக்குது. அதனால் முடிஞ்ச எந்த பக்கம் முடியுதோ அந்த பக்கம் ஆரம்பிச்சுக்கோங்க. அது பக்கம் இல்லைன்னா மாறி போயிடும். அவ்வளோதான், கையும் பட்டியும் தைச்சாச்சு. இப்போ ப்ளவுஸில் வந்து நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அந்த பக்கத்தில் கெட்ட பக்கத்தில் மடித்து வச்சு அடிச்சுக்கலாம். பேக் சைடு 1.5 இன்ச்சு மடித்து வச்சு கட் பண்ணோமா, அந்த இடத்த கரெக்டாக அப்படியே மடித்து வச்சு இது மாதிரி இந்த மார்க் பண்ணியிருந்தோம்ல அதோட மட்டமாக மடித்து வச்சு தையல் போட்டுடலாம். அந்த புருவத்தில் நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல். இந்த பக்கத்தையும் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு அப்படியே மடிச்சுக்கலாம். இப்போ பேக் சைடு இது மாதிரி மடித்து வச்சு தைச்சிட்டோமா, இப்போ ஃப்ரண்ட் சைடு தைச்சிக்கலாம். ஃப்ரண்டில் தைக்கையில் பார்த்துக்கோங்க, பக்கத்தை வண்டியும் மாற்றிடாமல் இப்படி 3ஆக மடிச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி 3ஆக மடிச்சிங்கன்னா 3 பங்கு. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, அந்த மாதிரி 3ஆக சமமாக மடிச்சுக்கிட்டு அகலம் வந்து ஒரு 1.5 இன்ச்சு, ஹைட்டு 2.5 இன்ச்சு, அந்த அளவுக்கு நான் தைச்சிக்கிறேன். உங்களுக்கு அது புரியலை அப்படின்னு சொன்னால் உங்களோட அளவு ப்ளவுஸை பார்த்துக்கோங்க. அதோட அகலம் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க இதை பார்த்துக்கோங்க. இது எவ்வளோ அகலம் இருக்குது, இது எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் தைச்சிக்கலாம். இப்போ இதில் ஒரு தையல் போட்டுடலாம். இதெல்லாம் அளவெடுத்தெல்லாம் தைக்கிறது கிடையாதுங்க. அளவு ப்ளவுஸில் எந்த அளவு பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு தைச்சிக்கிறது தான். இப்படி 3ஆக மடிச்சுக்க வேண்டியதான். 3ஆக மடிச்சுட்டு அதுலேருந்து ஒரு தையல். அடுத்த டாட் வந்து இந்த பட்டன் பட்டி இருக்குல்ல, அந்த பக்கத்தில் அடுத்த டாட் பிடிக்கிறோம். இப்போ வந்து 1/4 இன்ச்சு மேலே விட்டுடலாம். கழுத்து சைடு நம்ம தப்போம்ல, அதுக்காக 1/4 இன்ச்சு விட்டுட்டு இந்த இடத்துல மடிச்சுக்க வேண்டியதான். ஒரு 1/4 இன்ச்சு அகலத்தில் அப்படியே கிராஸாக ஷார்ப்பாக அப்படியே பிடிச்சி விட்டுறலாம். அது மாதிரியே 2 சைடும் முடிச்சுக்கலாம். அடுத்தது ஆம்கோல் பக்கம் உள்ள டாட்டு. அது பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்சிங்கன்னா இந்த இடத்துல இப்படி கையை வச்சுக்கோங்க. இப்படி கையை வச்சுட்டு இந்த இடத்துல பிடிச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரும். எந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக வருதோ அந்த இடத்துல பிடிச்சிக்க வேண்டியதான். கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு இந்த பக்கம் விட்டுட்டு அப்படியே நைஸாக பிடிச்சி இங்கே 1/4 இன்ச்சு அகலத்தில் அப்படியே நைஸாக ஷார்ப்பாக இந்த பக்கமும் பிடிச்சி விட்ருலாம். இந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரிஞ்சுதா என்னான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது ஈஸியாக இருக்குது, புரியுது அப்படின்னு சொல்கிற வாசி தான். சரி, வியூஸ் போடனாலும் பரவாயில்ல, நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த சைடும் பிடிச்சிக்கலாம். இது இந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா கரெக்டாக சைஸ் பண்ணி வெட்டிக்கோங்க.
இப்போ நான் அளவெல்லாம் கரெக்டாக தான் வச்சுருக்கேன். அதனால் நம்ம இப்படியே வச்சு இப்படியே ஜாயின் பண்ணிடலாம். கெட்ட பக்கத்தில் வச்சு இப்படியே ஜாயின் பண்ணிக்குவோம். இந்த புருவம் பாருங்கள், இந்த புருவத்தை லைட்டாக அப்படி மடிச்சு விட்ருங்க. மடிச்சு விட்டு அப்படியே அடிச்சு விட்றலாம். அது மாதிரியே இந்த சைடு பட்டியையும் அப்படியே வச்சு அடிச்சிடலாம். பக்கத்தை ஒன்றையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த சைடு கெட்ட பக்கம் வச்சோம்னா இந்த சைடு பாருங்கள் நல்ல பக்கம் தான் வருது. இப்படி வச்சு தைக்கையில் இது உள்ளே போயிடும். ஒரு சைடு வந்து மாற தான் செய்யும். மறந்துடாமல் அந்த உள்ள அந்த டாட்டை வந்து லைட்டாக முனியாக மடக்கி விட்ருங்க. அதை மடக்கி விடலைன்னா அப்படியே டைட்டாக இழுத்து பிடிக்கும். அதனால தான் மடக்கி விட்டோம்னா அந்த இடம் நல்லா லூஸ் கொடுக்கும். அதுக்காக பார்த்தீங்களா எப்படி தைச்சிருக்கோம்னு. இப்படி மடக்கி விட்டோம்னா தான் இந்த இடம் நல்லா லூஸ் கொடுக்கும். நீங்கள் இதை அப்படியே விரித்து வச்சு அப்படியே தைச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே பிடிக்கும் இந்த இடம். அதுக்காக தான் இந்த லைட்டாக அந்த புருவத்தை மடக்கி வைக்கிறோம். இப்போ ஒரு தையல் போட்டிருக்கோம் பட்டி. இப்போ நம்ம கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பேக் தட்டோட வச்சு அளவு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஏன்னா இங்கே தானே நம்ம பிடிக்க போகிறோம். பாருங்கள், நான் அளவு கரெக்டாக வச்சுருந்ததுனால கரெக்டாக இருக்குது. ரெண்டும் சேமாக இருக்கா, அவ்வளவுதான். இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு சேமாக இல்லை, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை பிரிச்சுட்டு லைட்டாக இந்த இடம் ஒண்டி கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ எனக்கு கரெக்டாகவே இருக்குது. நான் அடுத்த தையலும் போட்டுக்கிறேன். ஒரு தையல் போட்டுட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு தான் அடுத்த தையல் போடணும். ஒரு பக்கம் தான் பார்த்துட்டுமே அடுத்த பக்கம் பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு இல்லை. கூட குறைச்ச வெட்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ரெண்டு சைடுமே நம்ம அளவை பார்த்துக்கணும். பார்த்தீங்களா, தெரியுதா எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு? இந்த மாதிரி இந்த பக்கமும் கரெக்டாகவே இருக்குது. அதனால் இதுலேயும் அடுத்த தையல் போட்டுடலாம். நீங்கள் கரெக்டாக வெட்டிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட இருந்ததுன்னா அந்த இடத்த ஒண்டி இந்த இடம் மட்டும் பிரிச்சுட்டு கொஞ்சோண்டு இந்த தட்டை கட் பண்ணிவிட்டு வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த வேலை முடிஞ்சிட்டு இப்போ வந்து பட்டன் பட்டி வச்சுக்கலாம். பட்டன் பட்டி தைக்கிறதுக்கு ஆம்கோல் சைடு வெட்டினமுள்ள துணி, அந்த துணியை எடுத்துக்கலாம். அதில் ஒரு துணி கரை பக்கம் இருக்கும், ஒரு துணி வந்து வெட்டு பாகம் இருக்கும். அப்படியே வச்சு ஒரு 2 இன்ச்சு அகலத்தில் நேராக கட் பண்ணிக்கலாம். இந்த கரை பக்கம் உள்ளத்தை வந்து நம்ம ஊக்குக்கு பார் தப்போம்ல அந்த சைடு வச்சுக்கலாம். நம்ம இந்த வெட்டு பாகம் இருக்குல்ல அதை வந்து கொக்கி கட்டுவோமே அந்த சைடு வச்சுக்கலாம். இதுதான் கொக்கி கட்டுற சைடு, அதனால் இந்த சைடு வைக்கிறேன். கொஞ்சோண்டு விட்டுட்டு வெட்டியாச்சு. இதை அப்படியே மடக்கி வச்சுக்கலாம். நம்ம மேலே மடக்கி வைக்கல, ஏன்னா அங்கே நம்ம கழுத்து தைக்க போகிறோம். இந்த இடத்துல இந்த துணி மடக்கி வைக்கல, ஏன்னா நம்ம கழுத்து தான் கொடுத்து தப்போம்ல, கழுத்துக்கு ஒரு பீஸ் கொடுத்து மடக்குவோம். அதனால் இங்கே வந்து வெட்டு பாகம் இருக்கலாம். இங்கே எவ்வளவு தான் வேலை முடிஞ்சிருச்சு, அதனால் மடக்கி வச்சு தைச்சிடணும். இது வந்து நல்ல பக்கம் வச்சுக்கணும். நல்ல பக்கம் வச்சு பரட்டி தைச்சிடலாம். இது வந்து ஊக்கு பார் கட்டுவோம்ல அந்த சைடு. இது கொஞ்சோண்டு இது மாதிரி விட்டு கட் பண்ணிவிட்டு மடக்கி வச்சு அடிச்சு விட்றலாம். இப்போ இந்த பட்டியில் இப்படி விரித்து வச்சு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல அப்படியே படிமான தையல் போட்டு அப்படியே மடக்கி வைக்கிறதுக்காக படிமான தையல் போட்டுக்குவோம். நம்ம அப்படி ஜாயிண்டாக ஒன்றோட ஒன்று தைச்சோம்னா தான் நம்மளுக்கு நூல் கட் பண்ணாமல் இருக்கும். அதுக்காக தான் ஒன்றோட ஒன்று நான் ஜாயிண்டாக தைச்சிக்கிட்டு. இப்போ கட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, நூல் டக்கு டக்குன்னு கயண்டுக்கும். அதுக்காக தான். அதுக்கு அடுத்தது இதை மடக்கி வச்சுக்கலாம். அப்படியே எப்போயுமே நம்ம ஜாயிண்டாக தைச்சிக்கணும். பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கா, இப்படி மடக்கி இப்படி வச்சிட வேண்டியதான். கூட இந்த பக்கம் விட்டாலும் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். கூட இருந்தால் இந்த பக்கம் நல்லா மடிச்சு விட்டுட்டு அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு மேலே இருக்கிற மாதிரி வச்சு இந்த தையல் பள்ளம் இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே அப்படியே இந்த இதுக்குள்ளே தான் வச்சு தைச்சிட்டு வரணும். மேலே தைக்காமல் இந்த கேப்புக்குள்ளே வச்சு தைக்கணும். இப்போ இந்த பக்கம் இந்த மாதிரி படிமான தையல் போட்டிருக்கோமா, இப்போ அதோட படிமான தையலோடு சேர்த்து மடித்து உள்ளார வச்சிடலாம். இப்படி நல்லா மட்டமாக படிமான தையல் போட்டுக்கிறதுனால நல்லாவே மடிச்சிடலாம். அப்படியே மடித்து வச்சு அப்படியே நேராக ஒரு தையல் இந்த பக்கம் தையல் போட்டு இப்படி திருப்பிக்கலாம். நல்லா மட்டமாக உள்ளே மடித்து வச்சு தைச்சி விட்ருங்க. முடிஞ்சிட்டு இப்போ இது நடு சென்டரில் நேராக ஒரு தையல் ஊக்கு பார் வைக்கிற பக்கம். பாருங்கள் எப்படி தைச்சிருக்கோம்னு. இது ஊக்கு வைக்கிற சைடு. இது இந்த பட்டியை பாருங்கள். இந்த சைடு வந்து பார் வைக்கிறது பட்டி. இது அவ்வளோதான். இப்போ தைச்சாச்சு. இப்போ ஷோல்டர் தைச்சிக்கலாம். ஷோல்டர் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோமா, இந்த பக்கமும் மார்க் பண்ணியிருக்கோம், இந்த சைடும் மார்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், 2 சைடுமே மார்க் பண்ணியிருக்கோம். அந்த இடத்த கரெக்டாக மடிச்சுக்கணும். ஏன்னா ஷோல்டர் அங்கே தான் வரணும்னு நம்ம கட் பண்ணி விட்ருக்கோம். அப்படியே கரெக்டாக மடித்து
ஆம்கோல் சைடு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு இங்கே கொஞ்சம் 1/4 இன்ச்சு விட்டு அப்படி தான் தைச்சிக்கணும். 1/2 இன்ச்சு இங்கே பிடிக்கணும், இங்கே 1/4 இன்ச்சு வர மாதிரி ஷோல்டர் பிடிச்சிக்கணும். அது மாதிரியே 2 சைடும் பிடிச்சிக்கலாம். கழுத்து சைடு 1/4 இன்ச்சும் ஆம்கோல் சைடு 1/2 இன்ச்சும் அப்படி தான் பிடிக்கணும். கொஞ்சம் கிராஸாக ஷோல்டர் தைச்சாச்சு. கழுத்துக்கு பீஸ் வெட்டிக்கலாம். பீஸ் வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த 2 பட்டியும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பட்டன் பட்டி 2யும் இப்படி சமமாக பிடிச்சி பார்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு இந்த பாருங்கள் ஒரு 1/4 இன்ச்சு கூட இருக்குது, 1/4 இன்ச்சு ஒரு சைடு கூட இருக்குது. அதை நேராக கட் பண்ணிக்கலாம், மட்டமாக வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு கூட இருக்குது, அதனால் அந்த அப்படி வளைவாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த பட்டி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் கழுத்துக்கு பீஸ் கொடுக்கணும். இப்போ கரெக்டாக இருக்கா இங்கே பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ கழுத்துக்கு பீஸ் கொடுத்துடலாம். கழுத்துக்கு பீஸ் கொடுக்குறதுக்கு கழுத்து பீஸ் வெட்டினோம்ல அதிலே எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸில் ஒரு 3/4 இன்ச்சு வச்சு கிராஸ் போட்டுக்கோங்க. 3/4 இன்ச்சு அகலத்தில் நான் பீஸ் போட்டுக்கிறேன். இது மாதிரி இந்த கழுத்து பீஸ் ஃபுல்லாக வெட்டி இன்னொரு பீஸ் வெட்டினா தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். கழுத்து பீஸ் மட்டுமே பத்தாது. இப்போ எல்லா பீஸும் வெட்டியாச்சு. இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். தையல் ஒரே சைடாக வர மாதிரி எல்லாத்தையும் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பீஸ் போட்டாச்சு. இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு விட்டுட்டு இப்படியே வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சு வச்சு இப்படியே தையல் போட்டுக்கிட்டு வந்துடலாம். இது மடக்கி வைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த ஷோல்டர்கிட்ட வரையில் இந்த பிடிச்சோம்ல இது வந்து பேக் சைடு வர மாதிரி இப்படி எடுத்து விட்ருங்க. இந்த எடுத்து விட்ருக்கேன் பார்த்தீங்களா, இது மாதிரி பேக் சைடு வர மாதிரி அந்த தையல் அப்படி எடுத்து விட்டுட்டு தைங்க. அந்த சைடும் அதே மாதிரி எடுத்து விட்ருங்க. இப்போ கழுத்து பீஸ் தைச்சிட்டோம் பாருங்கள், இப்படி இருக்குது. இப்போ வந்து இந்த வளைவுகளை எல்லாம் இப்படி லைட்டாக அர்க்காத் போட்டு விட்டுலாம். அப்போ தான் நல்லா மடித்து கொடுக்கும். ஒரு 4-5 இடத்துல அந்த வளைவில் மட்டும் எந்த இடம்லாம் திரும்புதோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு அர்க்காத். தையலுக்கு அந்த எண்டை வெட்டி விடாமல் தையலுக்குள்ளாரையே பார்த்து வெட்டிக்கோங்க. இப்போ வெட்டியாச்சு. இப்படி மடக்கி வச்சு அடிச்சிடலாம். இப்படியே மடித்து இப்படி வச்சு தைங்க. இப்படி மடித்து வச்சு தைக்கையில் வந்து இந்த தையல் ஏற்கனவே போட்டிருக்கோம்ல, இந்த தையலுக்கு இந்தண்டை வரணும் தையல், அது மாதிரி மடித்து தைக்கணும். தையல் வந்து இதுக்கு வெளியில் போயிடக்கூடாது. நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த தையல் இருக்கா ஏற்கனவே, அடுத்த தையல் நம்ம இப்போ மடித்து வைக்கையில் இந்த புருவத்திலே வரணும், தையலுக்கு மேலே இந்த புருவத்தில் வரணும். அது மாதிரி தைச்சிக்கோங்க. கீழே போயிட்டுனா உங்களுக்கு ப்ளவுஸில் தையல் விழுந்துடும். அதுக்காக தான், புரியுதா? மேலே வச்சு இந்த இடத்துல இந்த ஓரத்துலேயே கார்னரில் தைச்சிட்டு வரணும் மடித்து வச்சு. கொஞ்சோண்டு இறக்குனீங்கனாலும் ப்ளவுஸில் விழுந்துடும் தையல். எப்படி தைக்கிறோன்னு பார்த்துக்கோங்க. சின்னதாக தான் இது மாதிரி மடித்து வச்சுக்கணும். அப்போ தான் கழுத்து அழகாக இருக்கும். துணி நல்லா தாராளமாக வச்சு தைச்சோம்னா ஈஸியாக இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பட்டி மாதிரி இருக்கும். இது மாதிரி நைஸாக கொடுத்தீங்கன்னா தான் கழுத்து அழகாக இருக்கும். இப்போ தைச்சாச்சு பார்த்தீங்களா, தையல் எங்கே விழுந்திருக்குன்னு. இது மேலேயே விழுந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் தைச்சிக்கணும். கொஞ்சம் இறங்குனுச்சுன்னா இது ப்ளவுஸு, இங்கே விழுந்துடும் தையல். அதனால தான் சொன்னேன். இப்போ இங்கே கொஞ்சம் விட்டுருக்கமா, இதை அப்படியே மடித்து வச்சு அப்படியே தைச்சிடலாம். தைச்சி இந்த புருவத்தில் அப்படியே தையல் போட்டுட்டு வந்துடலாம். எப்போவும் தையல் முடியையில் இது மாதிரி ரஃப் தையல் போட்டு முடிச்சுக்கோங்க. அப்போ தான் பிரியாமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ கழுத்து மடித்து தைச்சிட்டோமா. இப்போ இந்த புருவத்தில் இன்னொரு தையல், அப்படியே இந்த புருவத்திலே ஒரு தையல் போட்டுக்கலாம். டபுள் தையல் இருந்தால் நல்லாயிருக்கும் கழுத்தில். இப்போ பாருங்கள் கழுத்து எப்படி நல்லா ஸ்டிப்பாக இருக்குன்னு. இந்த மாதிரி தான் 2 டபுள் தையல் போட்டிங்கன்னா நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம கழுத்துக்கும் கைக்கும் நம்மளுக்கு இது மாதிரி லேஸ் வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் லேஸ் வச்சுக்கலாம். ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த சைடு வேண்டியதில்லை, ஏன்னா அது புடவை பக்கம் உள்ளார போயிடும். அது அதனால் இங்கே வேண்டியதில்லை. முன்கழுத்து ஒண்டி விட்டுட்டு இங்கேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படியே புருவத்தை மடக்கி வச்சுட்டு இது மாதிரி கொஞ்சோண்டு புருவத்தை மடக்கி விட்டுட்டு இங்கேருந்து வச்சுக்கலாம்.
இங்கே ஆரம்பித்து அந்த பக்கம் எண்டு வரைக்கும் போய் தைச்சிக்கலாம். ஏன்னா இந்த சைடு தெரியும் நமக்கு, இந்த சைடு தான் தெரியாது. இதுக்கு நான் சின்ன லேஸாக இருக்குது, அதனால் நான் ஒரு தையல் தான் போடுறேன். பெரிய லேஸாக இருந்ததுன்னா ரெண்டு சைடும் தையல் போடணும். இங்கே ஒரு தையல், இங்கே ஒரு தையல் போடணும். லேஸை பிடிச்சி இழுக்காமல் அப்படியே லைட்டாக அப்படி லூஸ் கொடுத்து தைச்சிங்கன்னா நல்லா வளைஞ்சி வரும். ரைட் சைடு கழுத்து பக்கம் மட்டும் ஃபுல்லாகவே தைச்சிட்டோம். ஏன்னா இந்த பக்கம் நம்மளுக்கு தெரியும் தானே, அதனால் வச்சு தைச்சாச்சு. இப்போ கை ஜாயின் பண்ணிக்கலாம். கைக்கும் இது மாதிரி லேஸ் கொடுத்து தைச்சிட்டு நம்ம கையை அதோட ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம். கை ஜாயின் பண்ணையில் மறக்காமல் ஃப்ரண்ட் பக்கம் வந்து இந்த முன்வெட்டு வெட்டினோம்ல, இது வர மாதிரி பக்கத்தை மாற்றிடாமல் அப்படியே வச்சு அடிச்சுக்கோங்க. ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா ஈவனாக வரும். நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதுலேருந்து அப்படியே வச்சு தைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம கைக்கு மார்க் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல தான் தையல் வரணும், இந்த மார்க் பண்ணியிருந்தோம். இந்த 2 மார்க்கும் சேமாக ஒரே இடத்துல இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். கையிலையும் மார்க் பண்ணியிருந்தோம், இந்த இடத்துல தான் தையல் வரணும்னு. அதே மாதிரி நம்ம பாடியிலையும் மார்க் பண்ணியிருந்தோம், இந்த இடத்துல தான் தையல் வரணும்னு. அந்த இடத்துக்கு சேமாக வருது பாருங்கள். 2 மார்க்கும் ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆனால் தான் உங்களுக்கு பிடிக்கையிலையும் கரெக்டாக இருக்கும், ப்ளவுஸும் கரெக்டாக இருக்கும். நம்ம சொன்னபடியே நீங்கள் கரெக்டாக வெட்டினீங்கன்னா அந்த அளவு மாறாமல் கரெக்டாக ஆகும். திரும்பி அதே பக்கமாக 2வது தையல் போட்டுக்கிட்டு வரேன். இந்த பக்கமும் பார்த்துக்கோங்க. ப்ளவுஸில் பார்த்தீங்களா அந்த மார்க் இருக்கா, இது வந்து கை பீஸு மார்க்கும் அதுவும் ஒன்றா வருது பாருங்கள், சேமாக வருது பாருங்கள். அந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கும். திரும்பி இந்த சைடு ஒரு தையல் தான் விழுந்திருக்கு, இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இந்த சென்ட்ரு மாறாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஷோல்டர்லேருந்து வச்சு ஜாயின் பண்ணுறோம். அப்போ தான் சென்ட்ரு மாறாமல் கரெக்டாக இருக்கும். இதோ இந்த மாதிரி இது ஷோல்டர் ஜாயிண்ட்டு, இது சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதனால் இது அப்படியே கரெக்டாக வச்சோம்னா தான் சென்ட்ரு மாறாது. இப்போ கை நல்லா 2 தையல் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கையை சைடு தைச்சிடலாம். இது மாதிரி இப்போ சைடு தைச்சிடலாம். இப்படி சமமாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. 2 சைடும் சமமாக இருக்குது, இப்போ கரெக்டாக இருக்குது. சும்மா இப்போ ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துலேருந்து அளவெல்லாம் வைக்கல, நம்ம சும்மா அப்படி தள்ளியே ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம அளவு வச்சு பார்த்துக்குவோம். கொஞ்சம் தள்ளி ஒரு தையல் போட்டுக்கிட்டோம்னா நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அளவு பார்த்துக்கலாம். அது மாதிரி இந்த சைடும் ஒரு தையல் போட்டுக்குவோம், மூட்டிக்குவோம் அப்படியே. ஆரம்பிக்கையிலையும் முடிக்கையிலையும் நல்லா ரஃப் தையல் போட்டு நல்லா கட்டி விட்ருங்க நூல், அப்போ தான் பிரியாமல் இருக்கும். இப்போ பேக் சைடு முதுகில் 2 டாட்டு போடுவோம்ல, அது வந்து இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. இப்போ ஷோல்டர்லேருந்து நடு சென்டர் அந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைன்னா அந்த கழுத்துக்கும் சைடு இந்த இடத்துல அப்படியே வச்சுட்டு அப்படியே மடித்து வச்சு ஒரு டாட்டு போட்டுடலாம். அகலம் ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கலாம். இங்கே ஒரு 4 இன்ச்சு ஹைட்டு வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படி பிடிச்சி விட்டுலாம். அது மாதிரி இந்த பக்கமும் ஒரு டாட்டு போட்டுடலாம். அவ்வளவுதான். இப்போ ப்ளவுஸு மூட்டியாச்சு. இப்போ தான் நம்ம அளவு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம அளவு பார்க்கல. இப்போ தான் அளவு பார்த்து நம்ம பிடிச்சிக்கணும். பாருங்கள் எவ்வளோ கூட இருக்குன்னு, ஒரு 2 இன்ச்சு கூட இருக்குது. இப்போ இந்த 2 இன்ச்சை ஈவன் பண்ணி இங்கே பிடிச்சிடலாம். இந்த இடத்துல 2 இன்ச்சு கூட இருக்குல்ல, அதை இந்த இடத்துல பிடிச்சிட வேண்டியதான். இப்போ முனிக்கையும் இந்த அளவுக்கு இந்த தையல் இருக்கா, இந்த அளவுக்கு கரெக்டாக வச்சு பிடிச்சிக்கலாம். அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே கரெக்டாக வச்சு எந்த இடத்துல தையல் வருதோ அந்த இடத்துல, எனக்கு இந்த இடத்துல தான் தையல் வருது, அந்த இடத்துல வச்சுருக்கேன். அப்படியே வச்சு அந்த இடத்துல கட்டிடலாம் நூல். அப்புறம் இந்த ஆம்கோல்லையும் இப்படி வச்சு பிடிச்சி பார்த்துக்கணும். நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷோல்டர்கிட்ட அப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த லாஸ்ட் இப்படி பிடிங்க. இந்த மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த இருக்குது பாருங்கள் தையல், இந்த மார்க் பண்ணியிருக்கிற இடம் கரெக்டாக இருக்குது எனக்கு. அந்த இடத்துல இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடம் கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த இடத்துல தையல் வர மாதிரி நேராக பிடிச்சி விட்றலாம். இங்கே 1 இன்ச்சு பிடிச்சோம்னா, இந்த லாஸ்ட்டில் வந்து 1 இன்ச்சு பிடிச்சோம்னா நம்மளுக்கு 2 இன்ச்சு அங்கே அதிகமாக இருந்ததில்ல, அது கரெக்டாக வந்துடும். எவ்வளவு இடுப்பு கூட இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நான் ஒரு அளவு வச்சு நான் சும்மா பிடிக்கிறேன். சாதாரணமாக தான் நான் பிடிப்பேன், அளவு வைக்க மாட்டேன். நீங்கள் தையல் போட்டுட்டு நீங்கள் கூட இருந்தாலோ கம்மியாக இருந்தாலோ அடுத்த தையல் போட்டு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இல்லை கூட பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு தையலை பிரித்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நான் சும்மா தான் தைப்பேன், கரெக்டாக வந்துடும்.
அது மாதிரி இந்த பக்கம் கையும் நம்ம அளவு பார்த்து பிடிச்சிக்கலாம். இப்போ தையல் போட்டாச்சு. இடுப்பு கரெக்டாக இருக்கான்னு இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்குவோம். கரெக்டாக இருக்கா? அவ்வளோதான். பார்த்தீங்களா? கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே பிடிக்கவும் வேண்டியதில்லை, பிரிக்கவும் வேண்டியதில்லை. இவ்வளவு தான். இப்போ உள்ளுக்குள்ளே ஒரு தையல் போட்டுடலாம். 2 தையல் தானே போட்டிருக்கோம். அதனால் உள்ளுக்குள்ளே ஒரு தையல் போட்டுருவோம். நம்ம பிரிக்கிறதுக்காக தேவைப்பட்டால் அவங்க பிரிச்சுப்பாங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த எக்ஸ்ட்ரா உள்ள துணியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி விட்டுலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு வேலை. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு நடு சென்டரில் ஒரு தையலை போட்டு ப்ளவுஸை முடிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ ப்ளவுஸ் வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. பார்த்துக்கோங்க, ப்ளவுஸ் தச்சு முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குதா? அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஒரு சாதா ப்ளவுஸ் உங்களுக்கு ஈஸியாக எப்படி தைக்கிறதுன்னு நான் தச்சு காமிச்சிருக்கேன் இன்றைக்கி. நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.